ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம்? தரமான சிறப்பான மச்சான் நான் இடைக்கு நீங்கள் ஏன்டா நான் ஏன் நம்ம என் வீடியோ சொல்லிக்க முடியும் 7 நிமிஷம் வேறு வாங்கி ஆக்கிட்டோன்னு அதுக்கெல்லாம் ரீசனாக இருக்குது. அதை நான் அப்புறமா வரப்போ நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு மேட்ச் உள்ள போயிட்டு கடைசி நம்ம இந்த விஷயம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் சரி அது இப்போ சொல்லிடலாம். நம்ம எதுக்கு நான் அதுக்கு டைம் யூஸ் பண்ணோம். அதாவது என்றைக்குன்னா நம்ம இந்த மாதிரி நான் 14 நிமிஷம் போட்டால் நீங்கள் அதிகமாக பார்க்க மாட்டேங்கிங்க. அதாவது பாதி அதாவது ஃபஸ்ட்டு 7 நிமிஷத்தை 10 நிமிஷம் ஸ்கிப் பண்ணி எதுக்கு 14 நிமிஷம் போட்டு நீங்கள் 7 நிமிஷம் மட்டும் பார்க்கணும். அதான் நான் 7 நிமிஷம் மட்டுமே இந்த போகலான்னு பிளான் வச்சுட்டேன். அதனால 7 நிமிஷம் மட்டும் நான் போட்டுருக்கேன். ஓகே, சின்ன விஷயம். ஓகே, இதே நம்ம 2 பேரும் முடிச்சாச்சு. இன்னும் 2 பேர் இருக்கீங்க. இன்னைக்கா ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு தம்பி நேராக சண்டை போடணும். இந்த மாதிரிலாம் இங்கே பாருங்கள், ஒரு லெஃப்ட்டில் வரான் குறுக்கு வரல வெக்கமான உனக்கு இந்த மாதிரி குறுக்கு வரல சண்டை போடுறேன். ஜெயிக்கணும்னா உழைச்சி நேராக பண்ணு. நான் இப்படி கண்ணுக்கு முன்னாடி நான் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இல்லை நான் டோர்னமெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மேட்ச்லாம் டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணணும். டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. யாருப்பா நீ சாவடிக்கிற? ஓகே, ட்ரிபிள் கில் அடித்து விட்டாச்சு. எப்படி சூப்பராக அடிச்சு முடிச்சாச்சா? அதுதான் ஆரன்னு. ஓகே, செகண்ட் மேட்ச் நம்ம போய் விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வைக்கிறீங்க ஏடபிள்யூ இதுக்கு விளாட மாட்டேங்குன்னு. அதாவது இதுக்கான பிரச்சனை என்னென்னா, இதெல்லாம் நான் மட்டும் தனியாக தான் போய் விளையாடிட்டு இருந்தேன். இப்போ ஒரு புதுசாக ஒரு பேஜ் கில்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். தெரிஞ்ச இந்தியன் ஆர்மி கில்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். அங்கே மேட்ச் போகணுன்னு சொன்னால் ஏடபிள்யூஎம்னா நகிமாலும் ஏடபிள்யூஎம் டாப் 100 மட்டும் தான் எடுக்கணும். இல்லை இங்கே கூட மேட்சே ஆகும்னு சொல்லிட்டு எந்த வீடியோ தப்பி விட்டேங்க. அதான் நான் விளாட முடியல. அதனால தான் நம்மளோட ஏடபிள்யூஎம்மோட கிட்ட காமிக்கிறேன். எனக்கு ஒரு எஸ்எம்ஜியும் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏடபிள்யூ மட்டும் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் காசு இப்போ தான் எஸ்எம்ஜி வாங்கணும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு எஸ்எம்ஜி இருந்து அதுக்கப்புறம் தான் ஏடபிள்யூ வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி கடைசி மட்டும் மட்டும் தான் நான் ஏடபிள்யூ யூஸ் பண்ணுறேன். அதான் ரீசன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கு இருக்கணும், நான் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக ஏடபிள்யூ தான் வச்சு விளாடுவோம். ஓகே கைஸ், ஓகே பேக் டு தி டாபிக். காலில் ஒன்று மன்னிப்பு கேட்டான் நம்ம தம்பி. நீங்கள் காலில் ஒன்று மன்னிப்பு கேட்டாலும் எங்களை செத்து போயிட்டக்கா. அப்போ என்னால் எப்படி ஒன்று மன்னிக்க முடியும்? செத்து போன மனுஷன் எப்படி தெரியும் முடியும்? யாரையா நீ இவ்வளோ வேலை இல்லையா? ஓகே, இந்த பக்கம் வர வேண்டியதான். ஐயோ, நம்ம பேசியிருக்கனால தான் மேட்சே முடிஞ்சிடுச்சு. ஸோ என்னோடய குழம்புல உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். யாரும் ஷேரே பண்ண மாட்டேங்கிங்க. அதான் எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் 7 நம்மளுக்கு 19 சப்ஸ்கிரைபர் 18க்கு போயிடுச்சு. எதுக்கு அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் கம்மியாச்சுன்னு எனக்கே தெரில. ஓகே, அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்தால் கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பெல் ஐக்கானை மட்டும் ஆன் வச்சுங்க. உங்களுக்கு என் வீடியோ பிடிக்காம இருந்தால் கூட மிச்சம் அவங்க பார்க்குறவங்க மிச்சம் உங்களுக்கு பிடிக்கும். அதனால் சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதை நோட்டிஃபிகேஷன் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி நின்றுக்கோங்க. அதுதான் நான் சொல்லலாம் வந்தேன். ஓகே, இப்போ அப்படியே நம்ம ஓடி போய் கில் அடிக்கலாம். ஓகே, எங்கேயா இருக்க? யாரையா நீ? அங்கே இருக்கானா? இங்கேயும் இருக்கானா? இனி நம்ம அடிக்கிற அடியில் மரணத்துக்கே மரண பயம் கொடுக்கணும். யார் மரண பயம் ஃபேன்ஸ்? ஓகே, யார் தம்பி நீ? ஒயிட் கலர் சொக்கா. இந்த மாதிரி ஒயிட் கலர் சொக்கானா போட்டால் 2 நாளில் ரெயின்போ கலரில் ஆயிரும். இந்த மாதிரிலாம் போட்டு வரலாம். ஒருத்தனா கேமு சொக்கா போடலாம், இன்னொருத்தனா ஒயிட்டாக பளிச்சுன்னு போட்டு வரலாம். யார் ஏன் நீங்கள்? ஒரு காலத்துலலாம் நாங்கள்லாம் பிளாக் டிஷர்ட் போட்டு இப்படி மாதம் இருந்தோம் தெரியுமா? சரி, அதை நான் ஒரு காலம் ஃப்ரீ ஃபயர் ஒரு டாப் ஒரு காலத்தில் எல்லோரும் மாசு தான் இருப்பாங்க. மாசு இருக்கிறலாம் பேச்சே இல்லை. மாசு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாம் மாசு இருப்பாங்க. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. எல்லோரும் என்ன டைமண்ட் 4 ஹீரோயிக்கில் இருக்காங்க. நான் கூட பிஆர்ல ஹீரோயிக் தான். கஷ்டங்களில் ஒமிட் செய்து கொண்டு இருக்கீங்க. கில்லு வரல நம்ம இந்த கஷ்டத்தை பேச ஆரம்பித்தோம். ஸோ அவங்களுக்கு அதனால் எல்லாம் உஷாராகி ஐயோ ஏடுன்னு வாங்க மறந்துட்டோமே. அதாவது அதுக்கப்புறம் இன்னும் கைஸ் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஆப்ஷன் வரப்போகுது. அதாவது நம்ம ரிவர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்ச்சேஸ் திருப்பி ரிவர்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி புதுசாக இப்போ ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி டூஸ்தனமாக காசு இவ்வளோன்னு பார்க்காம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம திருப்பி போகலாம். ஐயோ போச்சு.
போடு ஃப்ளாஷ் ஃபீஸை போடு அடியே. யார் நீங்கள்? ஐயோ 2v3 சின்னாரியோ வந்து விட்டது. இங்கே என்ன ஆக போதோ யாருக்கு தான் தெரியும், மனுஷனுக்கு தான் தெரியும். நம்ம ஜோன் வாக் பண்ண போகலாம். நான் எவ்வளோ பெரிய கிரிமினல், எத்தனை பேர் நான் மாதிரி ஜோன் வாக் பண்ணியிருப்பேன். ஐயோ வந்தா நீ உனக்கு அடிதான்டா. டேய் வேணாண்டா. ஐயோ ஐயோ செத்து போயிட்டாங்க. யார் நீ இந்த இன்னும் மின்ட்ரி தொலைனா? அதாவது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கேமிங் தமிழன் நோட்டிஃபிகேஷன். ஐ எம் ஆல்சோ கேமிங் தமிழன் ஃபேன், அதையும் நான் குறித்து கொள்கிறேன். MP5 எடுத்து நீங்கள் அழுத்தி பிடிக்கிங்காய். யார் எல்லாரும் மண்டியில் அழுத்தி பிடிக்க போகிறோம் என்று நான் கூறுகிறேன். So now the time begins. அதுக்கப்புறம் வந்து யார்னா வந்துட்டு வேறு ஏதாச்சும் கேம் ப்ளே போடணுன்னு சொன்னீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. அதாவது இந்த வேறு கேம்ஸ் நம்ம ட்ரை பண்ண போகிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக. ஏன்னா வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடவே எனக்குலாம் டைம் கிடைக்காம டைம் கிடச்சி விளையாடிட்டு ஹீரோய்க்கெலாம் புஷ் பண்ணிகிட்ருக்கேன். மிச்ச கேம்னால் நம்ம வந்துட்டு விளையாடுறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறோம். அதாவது இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து ஒரு கோல் இருக்குது. அதாவது இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும் தான் நம்ம கோலு. ஸோ அதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. 10Kக்கு வந்து இந்த வருஷத்தோட கடைசியில் வந்து அப்டேன் பண்ணுற லெவலுக்கு எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அழுத்தி பிடி. என்னையா நீ அது என்னது புலிக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி சிங்கத்துக்கிட்ட வந்து மாறிட்டே. அதாவது நானே என்னை சிங்கம்னு சொல்கிறேன். ஓகே இப்போ அப்படியே கிரனேடை போட்டு அவனை அடிச்சுட்டு அவன் அங்கே வந்தே ஆகணும். வாடா பம்பர் கட்ட மண்டையோ. இங்கே பாரு நம்ம குளோல் போடாமல் போட்டான். நீ என்ன தான் பண்ணாலும் இங்கே நான் தான் கிங். ஐயோ காப்பிரைட் கொடுத்துருவானே. அதுவும் கிடையாது. நம்ம தான் இப்போனா வந்துட்டு வீடியோ போட்டால் வந்து சரி ஓகே அந்த இதை நம்ம கடைசியாக பேசிக்கலாம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் அதை நம்ம வந்து பற்றி பேசிக்கலாம். அதாவது வந்து ஒருத்த வந்துட்டு எதாவது எதை பாட்டு யூஸ் பண்ணாலே காப்பிரைட் கொடுக்கலாம். ஓகே ஸோ இந்த வீடியோ முடிச்சு பை.